வணக்கம் மக்களே. சுமார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விண்டோஸ் 11 வந்து லான்ச் ஆச்சு. இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது நம்ம லெனோவோ அம்மா லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்திருப்பேன். பட் அந்த மெத்தட் இப்போது வேலை செய்யாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அந்த மெத்தட் மட்டும் இல்லாமல் நிறைய வழிகளில் விண்டோஸ் அன்சப்போர்ட்டட் சிஸ்டத்தில் அப்கிரேட் பண்ணுற விஷயத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி ப்ரோ நம்மளால் அப்கிரேடே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க நான் பழைய வீடியோக்கான லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் எங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி நான் ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை முன்னாடி மாதிரி எக்ஸ்ட்ராக்கெலாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே மவுண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து செட்டப் ரன் பண்ணி காட்டுறேன். நான் எதுக்காக இப்போ செட்டப் ரன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எரர் வருதுங்கிறத காமிக்கிறதுக்கும் அதை எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாங்கிறத காமிக்கிறதுக்கும் தான் இப்போ நான் செட்டப் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் இது டோன் நாட் ரைட் நவ், அப்டேட் செக் பண்ண தேவையில்ல. ஐ வாண்ட் இன்ஸ்டலேஷன் இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். செக்கிங் யுவர் பிசி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திஸ் பிசி doesn't currently meet Windows 11 system requirements. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் பிசி மஸ்ட் சப்போர்ட் செக்யூர் பூட் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ செக்யூர் பூட் இல்லை அப்படிங்கிறதா ரீசன் வந்திருக்கு. இந்த ப்ராசஸரும் சப்போர்ட் பண்ணாது. நான் ரிஜிஸ்டரில் சின்ன சேஞ்ச் பண்ணதுனால இதில் வந்து ப்ராசஸரை காமிக்க மாட்டேங்குது. அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நான் எப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். சர்வீஸ் க்ளீனிங் பிஃபோர் இட் க்ளோசஸ் தேவையில்லைப்படா. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சி ட்ரைவுக்குள்ளே நீங்கள் வந்து போய்க்கணும். சி ட்ரைவுக்குள்ளே நீங்கள் போன உடனே இங்கே வியூவில் போய்ட்டு ஹிடன் ஐட்டம்ஸ் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் ஆகிருக்கிற எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் மறுபடியும் உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைல் நீங்கள் மவுண்ட் பண்ணோன்னு இப்படி தான் காட்டும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செட்டப் இருக்குல்ல, இந்த செட்டப் வந்து ரன் பண்ணணும். ஸோ செட்டப் ஓப்பன் ஆன உடனே திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற சி ட்ரைவுக்கு போகணும். இப்போ உங்களுக்கு இங்கே விண்டோஸ் -BT அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று காமிக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சோர்ஸஸுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பண்ண மாதிரி அதே டிஎல்எல் ஃபைல் இருக்கும், அதே நேமில். இப்போ என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டிஎல்எல் ஃபைலை அழிக்கணும். ஆனால் இப்போ கிடையாது. என்ன பண்ணோன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் வித்து கொடுங்க. ஓப்பன் வித்து கொடுத்துட்டு இதில் நோட் பேடை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்துட்டு டெலிட், எல்லா ஃபைலையும் டெலிட் பண்ணிடணும். அதாவது எல்லா டேட்டாவையும் டெலிட் பண்ணிடணும் இந்த ஃபைலில். அதுக்கப்புறமா ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் லொக்கேஷன் கேட்கும். இப்போது நம்ம இதில் டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதே நேமில் தான் இருக்கணும், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இல்லை, ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் போகிறேன். இதே ஃபைலை இப்போ இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் ரைட் கிளிக், காப்பி, ஒரு ஸ்டெப் பேக், இங்கே பேஸ்ட். ரீப்ளேஸ் கேட்கும், ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. கண்டினியூ கேட்கும், கண்டினியூவும் கொடுத்து முடிச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த அப்கிரேட் ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, சேம் அதே தான். நாட் ரைட் நவ் கொடுத்துட்றேன். ஐ வாண்ட் வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அகைன் பிசி வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட் காமிச்சிச்சு. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் காமிச்சாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே ஆச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஜஸ்ட் அக்செப்ட், அதுக்கப்புறமா மேக்கிங் ஷோர் யூ ஆர் ரெடி டு இன்ஸ்டால். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டப் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் விண்டோஸை ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது லெனோவோ தான் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் லேப்டாப்னு இல்லாமல் எந்த லேப்டாப்பாக இருந்தாலும், அதாவது லேப்டாப், கம்ப்யூட்டர், உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் விண்டோஸ் 10 ரன் ஆகிட்டுருக்கு, நான் 11 வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வாட் நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன், ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அலர்ட் மட்டும்தான். இதை ஜஸ்ட் அக்செப்ட் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு இன்ஸ்டால் வந்துருச்சு. இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ப்ரோ, கீப் ஃபைல்ஸ் சரி. தென் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். லைக் இப்போது ஆன மாதிரியே ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் கம்ப்யூட்டரில் செக்யூர் பூட் இருக்குது, ஆனால் டிபிஎம் வந்து 1.2 தான் இருக்குது. UEFI பயோ செக்யூர் பூட் எல்லாமே இருக்குது ப்ரோ, டிபிஎம் 1.2 தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரி மெத்தட்லேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லைங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இதுதான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா திஸ் இஸ் மேகி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் பட்டதாரி. கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.